கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. 1000 துதி ஸ்தோத்திர பலிகள். பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் காணக்கூடாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சாவாமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா பெலனுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா பராக்கிரமம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, உமக்கு ஸ்தோத்திரம். பட்சிக்கும் அக்கினியே, உமக்கு ஸ்தோத்திரம். பட்சபாதம் இல்லாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் தயையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பாகவே இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பில் பூரணரே, உமக்கு ஸ்தோத்திரம். பூரண சர்க்குணரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா நீதிபரரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான காரணரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். செயலில் மகத்துவமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பன்னரே, உமக்கு ஸ்தோத்திரம். எரிச்சலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தன் வார்த்தையில் உண்மையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பொய்யுரைக்காத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குற்றமற்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒளியாய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவேனும் இருள் இல்லாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு உத்தமரே, உமக்கு ஸ்தோத்திரம். புனிதனுக்கு புனிதரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுகின்றவரே, ஸ்தோத்திரம். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஆறுதலே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பணியாயிருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணிகரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துருகமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேடகமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கோட்டையும் அரணுமாக இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
அனுகூலமான துணையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சண்ய கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம். பிளவுண்ட மலையே உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலியே உமக்கு ஸ்தோத்திரம். வெண்மையும் சிவப்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். கிச்சிலி மரமே உமக்கு ஸ்தோத்திரம். மருதொன்றி பூங்கொத்தே உமக்கு ஸ்தோத்திரம். கன்னியர்களால் நேசிக்கப்படுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இளவயதின் நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்தும மணவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். 10,000 பேரிலும் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தலை தங்கமயமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாலில் கழுவப்பட்டவைகளைப் போல இருக்கிற கண்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் அழகானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேனிலும் உம்பாய் மதுரமானதே உமக்கு ஸ்தோத்திரம். மிகவும் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் சமாதானம் அளிக்கும் கர்த்தர் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா தன் சமூகம் அளிக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி என் ஜெயக்கொடி ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈலியோன் உன்னதமான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி என் மேய்ப்பர் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சித்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபேயோத் சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மிக்காதீஸ் பரிசுத்தமாக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா குணமாக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஓசேனு உருவாக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹீம் எங்களுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோகா உம்முடைய தேவனே ஸ்தோத்திரம். யெகோவா எலோகே என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போல இருக்கும் உமது நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பலத்த துருகமான உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வல்லமையில் பெரிய உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உம் இன்பமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உம் நாமம் சமீபமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மேசியாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குருவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போதகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சிநேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம். தாயும் தகப்பனுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல போதகரே உமக்கு ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரி என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஒரே பேரான குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு சமமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பூமிக்கு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகின் ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான திராட்சை செடியே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ அப்பமே உமக்கு ஸ்தோத்திரம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பனும் கண்காணியுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நானே வாசல் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரைப் போலவும் எழும்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துக்கம் நிறைந்து பாடு அனுபவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் இன்றும் குணமாகின்றோம். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பரத்திற்கு ஏறி இன்னும் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க எங்களுக்கு போதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உவமைகளால் எங்களோடு பேசுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை விளக்கி கூறினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை வைத்து போனவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான காரணரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வீடாகிய தேவாலயத்தை குறித்து வைராகியமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கு அதிகாரியாக இருந்த சாத்தானை மரணத்தால் வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகின்றேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இதயத்தில் வாழ்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிரியமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உயிரினும் மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை அருளும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். சுட்டெரிப்பின் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். வைராகிய வாஞ்சையாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கும் ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுக்களை அறுக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். வரங்களை பகிர்ந்தளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை அருளிச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் இரகசியங்களை அந்நிய பாஷையில் பேசச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியை குறித்து உணர்த்தி எங்களை நீதிக்கு உட்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை பூரணப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனாம் கிறிஸ்து சொன்னவைகளை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் இரகசியங்களை எங்களுக்கு விளக்கி காட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஐக்கியத்தையும் வேத வசனங்களையும் கோர்வையாய் எங்களுக்கு விளக்கி காண்பிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும பாரத்தினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் கண்ணீரும் எங்கள் தலை தண்ணீருமாய் இருக்கத்தக்க மன்றாட்டின் ஆவியை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை. சிருஷ்டிகர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். காணப்படாதவைகளையும் காணப்படுகிறவைகளையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாம் நாளில் வெளிச்சத்தை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாம் நாளில் ஆகாய விரிவை உண்டாக்கி ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றாம் நாளில் வெட்டாந்தரையையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றாம் நாளில்தானே புல் பூண்டுகளையும் எல்லாவிதமான காய்கனிகளையும் தரும் செடி கொடி மரங்களையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான்காம் நாளில் பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் மற்றும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாம் நாளில் நீரில் வாழும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆகாய விரிவில் பறக்கும் சகல பறவை பட்சிகளையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறாம் நாளில் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஜாதி ஜாதியாக உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறாம் நாளில்தானே உமது சாயலின்படியேயும் உமது ரூபத்தின்படியேயும் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறாம் நாளில்தானே மனுஷனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை ஏற்ற துணையாக உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து அதனை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை பூமியை ஆண்டு கொள்ளும்படியும் பல்லுகி பெருகும்படியும் ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மிருக ஜீவன்களையும் சிருஷ்டித்த நீர் அவைகளுக்கு ஆதாமே பெயரிட வைத்து அவனை கனப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு புசிப்பதற்கு எல்லா விருட்சங்களையும் கொடுத்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் விலக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் பாவத்தில் விழுந்த பொழுது ஏதேனை விட்டு அவனை விலக்கினாலும் அவனுக்கு தோல் உடை கொடுத்து ஆதரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். காயின் கொன்று போட்ட ஆபேலுக்கு பதில் சேத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கோடு சஞ்சரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெத்துசாலாவுக்கு 969 வருடங்கள் ஆயுசு நாட்கள் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவை அந்த காலத்தில் இருந்தவர்களுள் நீதிமானாகவும் உத்தமனாகவும் கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவையும் அவரது குடும்பத்தையும் வேழையினால் ஜல பிரளயத்திலிருந்து காப்பாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவோடும் மனிதரோடும் உடன்படிக்கை செய்து வானவில்லை மேகத்தில் வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே பாஷைகளை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். பேலேகு என்னும் ஒருவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்படும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாபேலிலிருந்து பூமியின் மீதெங்கும் ஜனங்களை சிதறிப்போக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமிற்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் கொடுத்த வாக்கை ஆபிரகாமிற்கு நிறைவேற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பம் செத்த நிலையிலும் சாராளுக்கு பிள்ளையை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை நினைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை சோதித்து அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோதனையில் ஜெயம் பெற்ற பொழுது ஆபிரகாமுக்கு பலிகடாவை காண்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமினிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
சாராளை ஜாதிகளுக்கு தாயாக ஏற்படுத்தியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கிற்கு ஏற்ற துணையை கொடுக்கும்படி எலியேசரை நேர்வழியாக நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுமார் 20 ஆண்டுகளாய் மலடியாயிருந்த ரெபேக்காளுக்காக ஈசாக்கு விண்ணப்பம் பண்ணின பொழுது இரட்டை பிள்ளைகள் பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேராரிலே ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு பலனை அடையும்படி ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை சிநேகித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு சொப்பனத்தில் தரிசனமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று யாக்கோபை ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபை பெரும் கூட்டமாக பெருகச் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றிய பொழுதும் யாக்கோபை பெருக செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்று போராடிய பொழுது யாக்கோபை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்று பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாவின் கண்களில் யாக்கோபுக்கு தயையை கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் குமாரரை கோத்திர பிதாக்களாக தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிலே யூதாவை விசேஷமாக தெரிந்து கொண்டு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை என்று வாக்கு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு சொப்பனங்களால் தாம் செய்ய போவதை இளம் வயதிலேயே அறிவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்போடு இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வசனம் நிறைவேறும் அளவும் யோசேப்பை புடமிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை எகிப்து தேசத்திலே உயர்த்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படி யோசேப்புக்கு வெளிப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு தன் சகோதரர்களையும் தன் பெற்றோரையும் கொடிய பஞ்ச காலத்திலே ஆதரிக்கச் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் சொப்பனத்தில் யோசேப்புக்கு சொன்னதை நிறைவேற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன் என்று என் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றின தேவன் எனக்கும் அந்த விதமே இன்று நிறைவேற்றுவீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் விசுவாசத்தை வர்த்திக்க செய்த நீர் என் விசுவாசத்தையும் இன்று பலப்படுத்துவீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே, எனக்கும் என் குடும்பத்திற்கும் தேவ பக்தியை இன்று பெருக செய்வீர், அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு 100 மடங்கு பலன் பெறும்படி ஆசீர்வதித்த தேவன் என்னையும் இன்று அந்த விதமே ஆசீர்வதிப்பீர், அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை பெருக பண்ணின தேவன் இன்று என்னையும் என் குடும்பத்தையும் பெருக பண்ணுவீர், அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை சகோதரர் நடுவில் உயர்த்தின தேவனே, என்னையும் என் குடும்பத்தையும் இன்று உயர்த்துவீர், எனவே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை செல்வம், சுகம், பெலன், ஐஸ்வர்யம், தேவபக்தி இவைகளையெல்லாம் முற்பிதாக்களுக்கு கட்டளையிட்டவரே, இன்று எனக்கும் என் குடும்பத்திற்கும் அவைகளை கட்டளையிடுவீர், அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் காலம். யோசேப்பை அறியாத ராஜா எழும்பின பொழுது இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்கு இரட்சிப்பை அருளும்படி மோசேயை எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே பர்வதத்தில் மோசேவுக்கு முட்செடியில் தரிசனமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையிலும் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலும் மோசேயை உருவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். திக்குவாயும் மந்த நாவும் உள்ள மோசேயை ஜனங்களுக்கு தலைவனாக தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் கைகளால் பார்வோனுக்கு முன்பாகவும் எகிப்தின் மந்திரவாதிகளுக்கு முன்பாகவும் அற்புதங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேவுக்கு வாயாக ஆரோனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் கோலை சர்ப்பமாக மாற்றி அது மந்திரவாதிகளின் கோல்களை விழுங்கச் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நதியிலிருந்து தவளைகள் புறப்பட்டு எகிப்து தேசத்தை மூடும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
எகிப்து தேசமெங்கும் பூமியின் புழுதியை பேன்களாக மாற பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியர் வீடுகளும் தேசமும் பலவித வண்டுகளால் நிறையும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியர் மிருக ஜீவன்களின் மேல் கொடிதான கொள்ளை நோயை வரப்பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை வரப்பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். கொடிய கல்மழையை எகிப்து தேசத்திலே பெய்ய பண்ணி அக்கினியை தரை மேல் வேகமாக ஓட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தரை காணாதபடிக்கு எகிப்தின் எல்லையெங்கும் வெட்டுக்கிளிகள் வரும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரையொருவர் காணக்கூடாதபடி காரிருளால் எகிப்து தேசத்தை மூடினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியரின் தலை பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களின் தலையீர் அனைத்தையும் சாகும்படி செய்து பார்வோனின் கடின இருதயத்தை கரைய பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். 10 வாதைகளால் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காண பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் தலைமையின் கீழ் 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள் மற்றும் பிள்ளைகளை ஒரே நாளில் புறப்பட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தன் ஜனத்தின் முதல் பேறு அனைத்தையும் முதல் கனிகளையும் தனக்குரியதாக கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தை கண்டால் மனம் மடிவார்கள் என்று இஸ்ரவேலரை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு போனவரே உமக்கு ஸ்தோத்திரம். பகலில் மேக ஸ்தம்பத்தில் முன் சென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரவிலே அக்னி ஸ்தம்பத்தின் முன் சென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்களை நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மாயிருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெட்டாந்தரையில் நடப்பது போல இஸ்ரவேல் மக்களை செங்கடலில் நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் சேனைகளையெல்லாம் சமுத்திரத்தில் அமிழ செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலில் தள்ளினவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யுத்தத்தில் வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருவரும் இல்லை. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கின்றவருமான உமக்கு ஒப்பானவர் யார்? எனவே ஸ்தோத்திரம். கிருபையினால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கசப்பான மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதனை விளங்கும்படியாக போதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை வானத்திலிருந்து இஸ்ரவேலருக்கு பொழிய பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்கு காடைகளை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கன்மலையை பிளந்து ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அறிக்கைகள். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்த தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லாவித பாவ சாப கட்டுக்களிலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் கைகளால் அற்புதங்களை செய்த தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் அற்புத அடையாளங்களால் நிரப்புவீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை காண பண்ணின தேவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் சத்துருக்களுக்கும் நடுவே வித்தியாசத்தை காண பண்ணுவீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்காக மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கூட சென்றவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அக்னி மதிலாயிருப்பீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்திரத்தில் போஷித்த தேவன் இன்று எங்கள் குடும்பத்தையும் போஷிப்பீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சிவந்த சமுத்திரத்தை பிளந்த தேவன் எங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி போக பண்ணுவீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர் இன்று எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அருளின கட்டளைகளுக்காக.
நீர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேலருக்கு கொடுத்த 10 கட்டளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதை முதலாம் கற்பனையாக கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கற்பனையை கை கொள்ளுகின்றவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது கற்பனைகளை கை கொள்ளாதவர்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பையும் நீதியையும் இச்சையடக்கத்தையும் பிரதான கருப்பொருள்களாக 10 கட்டளைகளில் எங்களுக்கு போதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவை எவை என்றும் தீட்டுள்ளவை எவை என்றும் பிரித்து பரிசுத்தத்தை போதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று போதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரை உமது புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயோடு முகமுகமாய் பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசேயோடு பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி மோசேயோடு 70 மூப்பர்கள் சென்று இஸ்ரவேலின் தேவனாகிய உம்மை தரிசித்தார்களே உமக்கு ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று மோசேயோடு உடன்படிக்கை பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து விசித்திரமான எல்லா வேலைகளையும் செய்ய ஞானத்தையும் புத்தியையும் அருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெசலெயேலை தேவ ஆவியினால் நிரப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்கு நீதி நியாயம் கட்டளைகளையெல்லாம் மோசேயின் மூலமாக கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சீனாய் மலையில் எழுந்தருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயை குறித்து பூமியிலுள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் மற்றும் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சாட்சி கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கற்பித்த நீதி நியாயங்களுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியையும் நீதி நியாயங்களையும் உம்முடைய ஜனங்களுக்கு கற்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமலும் இருங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளை தூஷிக்காமலும் உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாமலும் இரு என்று போதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட என்று போதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். முதலில் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாமல் இருப்பாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். கள்ள காரியத்திற்கு தூரமாய் இருப்பாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிதானம் வாங்காமல் இருப்பாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். லேவியருடைய சுதந்திரம் நீரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வரச் சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்கு எதிராக வந்த அமலேக்கியனுக்கு விரோதமாக என்றும் கர்த்தரின் யுத்தம் உண்டு என்று அறிவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே உமது ஜனத்தின் தாகத்திற்கு தண்ணீரை கட்டளையிட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்தின் நாட்களில் எல்லாம் மன்னாவை கட்டளையிட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே உமது ஜனத்தின் உடை பழமையாய் போகாமலும்
அவர்கள் கால் வீங்காமலும் காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வழியிலே அவர்களுக்கு எதிராக வந்த சத்துருக்களுக்கு விலக்கி காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு பின்பாக தன்னுடைய ஜனத்தை நடத்தும்படிக்கு யோசுவாவை தெரிந்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் ஆசாரியர்களின் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் பிரிந்து குவியலாக நிற்கச் செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 7 நாட்கள் சுத்தி வர பண்ணி எரிகோவை விழச் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் நாங்கள் துதிக்கும் பொழுது எங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை எரிகோவை போல விழச் செய்ய வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாகவே தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரருக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரம கானானுக்கு இன்றும் எங்களை வழி நடத்துகின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரம கானானை கொடுக்க போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரை காத்தது போல எங்களையும் மனுஷ வல்லமைக்கும் பிசாசின் வல்லமைக்கும் தப்புவித்து காக்க வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கானானை சுதந்திரிக்க செய்து 12 கோத்திரங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்கு கட்டாத வீட்டையும் நடாத விருட்சங்களின் கனியையும் புசிக்க கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் கானானின் மேல் உம்முடைய கண்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதே போல இன்றும் எங்கள் மேலும் எங்கள் தேசத்தின் மேலும் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை ரட்சிக்கவும் காக்கவும் நியாயம் தீர்க்கவும் நியாயாதிபதிகளை எழுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோன், சிம்சோன், யெப்தா, பாராக் போன்ற பராக்கிரமசாலிகளை நியாயாதிபதிகளாக எழுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு 300 பேரை யுத்தத்திற்கு கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது உமக்கு எளிதாயிருப்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம். கூடாரத்திற்குள் வாசமாயிருந்த பெண்களுக்குள் யாகேலை கொண்டு சிசெராவை முறியடித்தீரே, அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயத்தை தருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தெபோராளை தாயாக எழும்ப பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடே போ என்று கிதியோனை அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு சிம்சோன் 1000 பேரை முறியடிக்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்ததனால் மோவாபிய பெண்ணான ரூத்தையும் ஆசீர்வதித்து அவளுக்கு போவாசை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்னாளின் விண்ணப்பத்திற்கு பதில் அளித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளையான சாமுவேலோடு பேசினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததினால் மேலும் 5 பிள்ளைகளை அன்னாளுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பெற பண்ணுகின்றவராகிய நீர் பெறச் செய்யாமல் இருப்பீரோ, உமக்கு ஸ்தோத்திரம். பிரசவிக்க பண்ணுகின்றவராகிய நீர் பிரசவத்தை தடுப்பீரோ, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொல்லுகின்றவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறீரே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகின்றவர் நீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே,
ஒருவனை தரித்திரமடைய செய்கின்றவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கின்றவருமாய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒருவனை தாழ்த்துகிறவரும் ஒருவனை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் நீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிறியவனை உயர்த்தி பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பூமியின் அஸ்திபாரங்கள் உம்முடையவைகளே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லையே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் மலட்டு கர்ப்பங்களையும் மலட்டு நிலங்களையும் மலடாய் போன காரியங்களையும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்களை எங்கள் எல்லையில் உயர்த்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்கள் குடும்பத்திலுள்ள பிள்ளைகளோடு சாமுவேலோடு பேசுவது போல பேசுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையினால் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தின நீர், இன்றும் உமது வசனத்தின் மூலம் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லையே, அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்டு தொழுவத்திலிருந்து அவரை எடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளின் பின்னாக திரிந்த தாவீதை இஸ்ரவேலை மேய்ப்பவராக அழைத்து கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்தையும் உமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் கை தாவீதோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் சத்துருக்களை தாவீதின் கைகளில் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மையும் உமது கிருபையும் தாவீதின் குடும்பத்தோடு இருக்கும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது நாமத்தினாலே தாவீதின் கொம்பை உயர்த்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் கிருபையை என்றென்றைக்கும் காப்பேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவன் சந்ததியை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கச் செய்வேன் என்று தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் தேவன் இன்று என்னுடைய தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இன்று எனக்கும் தந்தருள்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது நெருக்கங்களில் தன்னையே தேற்றிக் கொண்டது போல மனப்பக்குவத்தை எனக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனோடு சொப்பனத்தில் பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். 1000 சர்வாங்க தகன பலிகளை சாலமோன் செலுத்திய பொழுது நீ விரும்புவது என்ன என்று கேட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற எங்கள் இருதய விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை கேட்ட சாலமோனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கொடுத்து ஞானத்தையும் பூரணமாக கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு கடற்கரை மணல் திரள் அத்தனையாக மனோவிருத்தியை கட்டளையிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லையே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனின் நாட்களில் தான் முதல் பெயர்சேபா மட்டும் மிகுந்த சமாதானத்தை கட்டளையிட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு தேவாலயத்தை கட்ட ஞானத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவாலயத்தை சாலமோன் பிரதிஷ்டை பண்ணின பொழுது மகிமையாய் இறங்கி வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோனிலும் பெரியவராகிய நீர் இன்று என்னோடும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை உம்மிடத்திலே கேட்கும் பொழுது சம்பூரணமாய் தருவேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு ஆணையிட்டபடியே சிங்காசனத்தை நிலைக்க பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை தியானிக்கவும் போதிக்கவும் எஸ்ராவிற்கு இருதய பக்குவத்தை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
தேறின வேத பாராகனாய் எஸ்ராவை மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உபவாசித்து தேடின பொழுது எல்லாவற்றையும் எஸ்ராவிற்கு வாய்க்கச் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவிற்கு உமது ஆலயத்திற்கு அடுத்த வைராகியத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் நெகேமியாவின் மேல் நன்மைக்கு ஏதுவாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றும் என் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் நன்மைக்கு ஏதுவாக உமது கரம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்நிய பெண்களை விலக்கி நெகேமியா தேவ ஜனத்தை சுத்திகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் இல்லாத எஸ்தரை 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாக தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். 3 நாட்கள் எஸ்தரும் தாதிமாரும் உபவாசித்து ஜெபித்த பொழுது யூதகுலத்தை இக்கட்டிலிருந்து விடுவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூர் என்னும் நாளை பூரீம் என மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோர்தகாய்க்கு செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானையே அழித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற நாளில் ஆமானை தள்ளி அவன் ஸ்தானத்தில் மோர்தகாயை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். காரியம் மாறுதலாய் முடிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் மனிதர்களை தாழ்த்தி போடுகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படி எஸ்தர் புஸ்தகம் சவாலாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின யோபுவை மனதார ஆசீர்வதித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் கொடுத்து மகிழ்ச்சியாய் இருக்கச் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலியடைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவினுடைய சம்பத்து தேசத்தில் பெருக செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவை சார்ந்த அனைவரும் சோதனை நாட்களில் மாறின பொழுதும் நீரோ மாறாதவராகவே இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் சிறையிருப்பை மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவருடைய சிறையிருப்பை மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபு இழந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் 2 மடங்காக அருளி ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபு இழந்த 10 பிள்ளைகளுக்கு பதில் திரும்பவும் 10 பிள்ளைகள் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் 3 குமாரத்திகளுக்கு மகா சௌந்தரியத்தை அருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம். 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணச் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கும் இன்று உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று வாக்கு அருளியிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவங்களில் பொறுமையை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை சோதித்து அறிகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடாமல் சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெள்ளியை புடமிடுவது போல புடமிடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்க பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மனம் முறியாதபடி எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோதனைகளுக்கு பின் பல மடங்கு எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் வாயிலாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராமல் இருக்கிற மரத்தைப் போல இருப்பான். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறீர். அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவனை கர்த்தர் உமக்காக தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் சூழ்ந்து கொள்வீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அழுகையின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே என் விண்ணப்பத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அங்கீகரிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலனுண்டு பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகின்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. எனவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வீரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நெருக்கப்படுகின்ற காலங்களில் தஞ்சமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை தேடுகின்றவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. எனவே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகின்ற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லையே. எனவே உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டுப்போவதில்லையே. அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்குகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகின்றவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவராயிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. உமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட மாட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமது பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகின்றவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகின்றவர்களிலிருந்து உமது வலது கரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்மணியைப் போல என்னை காத்தருளுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளிப்பவர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்னை தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிலை நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை எனக்கு கீழ் மடங்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களின் சண்டைக்கு நீர் என்னை தப்புவித்தீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகின்றீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகின்றார்கள். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு
கீழ்ப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆகையால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாமல் இருந்தார்கள். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிறீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவப்பட்டவனுக்கு உம்முடைய முகத்தை மறைக்காமல் இருந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமாய் இருக்கிறீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என் ஜீவனின் பலனானவர். ஆகையால் அஞ்ச மாட்டேன். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். என் சத்துருக்கள் என் மாம்சத்தை பட்சிக்க நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் நீர் என்னை உம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். அரணான நகரத்தில் கர்த்தர் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயந்து உமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை பஞ்சத்தில் உயிரோடு காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் சுதந்திரம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லையே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் என் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் இரட்சிப்பு உம்மாலே வரும். அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் நீதிமான்களை துன்மார்க்கரின் கையில் விடுவதில்லையே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் என்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு மெய்யாக பூமியில் பலன் உண்டு என்று சொன்னீரே, அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். பழிவாங்குதலை நீதிமான் காணும் பொழுது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் என்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல வளருவான். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு என்றும் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் உம்முடன் கைவசமாய இருக்கிறார்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் என்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும் என்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று எழுதப்பட்டுள்ளதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்தவிடார் என்று எழுதப்பட்டுள்ளதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கருடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் என்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பின்பு அவனுடைய பிள்ளைகளுக்கும் உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டுள்ளதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் என் பங்கு. என் கன்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம். என் கோட்டையே, உமக்கு ஸ்தோத்திரம். என் துருகமே, உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே, உமக்கு ஸ்தோத்திரம். என் கேடகமே, உமக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் தயாபரரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனின் அதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம்.
என்னை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விடுவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆதரிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தற்காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் எதிர்காலமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். என் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாதுகாவலரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இரட்சண்ய கொம்பே உமக்கு ஸ்தோத்திரம். என் இரட்சிப்பின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். என் தலையை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் விளக்கை ஏற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இருளை வெளிச்சமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தாங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சுமப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வல்லடிக்கு தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு முன் என்னை ஞானமுள்ளவளாக்குகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செவி கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கீதமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனும் என் ஜீவனும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உயிரோடு காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே உமக்கு ஸ்தோத்திரம். என் காலை தள்ளாட ஒட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காக்கிறவர் உறங்க மாட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வெயிலாகிலும் நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லையே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை காப்பீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் மீது நினைவாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஏற்றுக்கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறீர், நான் தாழ்ச்சி அடையேன், எனவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை தேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தேற்றும் உமது கோலுக்காகவும் தடிக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் உம் நன்மைக்காகவும் கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருளி செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பொருத்தனைகளை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தாயின் வயிற்றில் என்னை சந்தித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் கருவை உம் கண்கள் கண்டதே உமக்கு ஸ்தோத்திரம். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்கள் மூடப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மீறுதல்களை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்களை எண்ணாமல் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பயங்கரமான குழியிலிருந்து தூக்கிவிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவில் பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்களை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் நோய்களை குணமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம்.
என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் வாயை நன்மையால் திருப்தி ஆக்குகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் வயதை கழுகுக்கு சமானமாக திரும்ப வால வயது போல் ஆக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை எப்பொழுதும் கடிந்து கொள்ளாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் மேல் எப்பொழுதும் கோபம் கொண்டிராதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு செய்யாமல் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரிகட்டாமல் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் மேல் உமது கிருபை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகத்துவம். கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், எனவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானங்களை திரையை போல விரித்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மேகங்களை உமது ரதமாக்கி இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது தூதர்களை காற்றுகளாகவும் உமது ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமி ஒரு பொழுதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் தண்ணீர் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை ஏற்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தை விளைவிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயை தருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் சிருஷ்டித்த வானத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் சிருஷ்டித்த சூரிய சந்திர பிரகாசமுள்ள நட்சத்திரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமீன் துருவ நட்சத்திரங்களை உருவாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் சிருஷ்டித்த தண்ணீர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பூமியில் படைத்த மகா மச்சங்களுக்காக சகல ஆழங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் படைத்த அக்கினி கல்மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் படைத்த உறைந்த மழை மூடுபனிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் படைத்த மலைகளுக்காகவும் சகல மேடுகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் படைத்த சகல நாட்டு மிருகங்களுக்காகவும் சகல காட்டு மிருகங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் படைத்த பிராணிகள் இறகுள்ள பறவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் உருவாக்கின பூமியின் ராஜாக்கள் சகல ஜனங்கள் ஆகியோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் உருவாக்கின பிரபுக்கள் நியாயாதிபதிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் சிருஷ்டித்த வாலிபர்கள் கன்னிகைகள் முதிர் வயதுள்ளவர்கள் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறைவற்ற வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேதையை ஞானியாக்குகிற வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை தெளிவாக்குகிற வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெளிதேனினும் மதுரமான வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியேனை எச்சரிக்கிற வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலனை தரும் வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியும் ஜீவனுமுள்ள வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிற வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும் வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கால்களுக்கு தீபமாயிருக்கும் வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை அறிவிக்கிற வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மனமகிழ்ச்சியாயிருக்கிற வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் எனக்கு நலமாயிருக்கும் நீர் விளம்பின வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கும் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும்
ஒழிந்து போகாத உம் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு மூலம் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற உம்முடைய நாமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்ற நாமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம். கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். குஷ்ட ரோகிகளை சொஸ்தமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். குருடர்களை பார்வையடைய வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். செவிடர்களை கேட்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். முடவரை நடக்கச் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஊமையானவனை பேச வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். திமிர்வாதக்காரனை சுகமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். 38 வருடமாய் வியாதியாயிருந்த மனிதனை சுகமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமையினால் கட்டப்பட்டிருந்தவர்களை விடுவித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பேதுருவின் மாமியை சுகமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். நாயின் ஊர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்து 4 நாட்கள் ஆன பிறகும் கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருவை உயிரோடு எழுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கும் மேலானவரை போஷித்து 12 கூடைகள் நிறைய மீதம் எடுக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 அப்பம் சில சிறு மீன்களை கொண்டு 4000 பேருக்கும் மேலானவரை போஷித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது சாபத்தால் அத்திமரம் உடனே பட்டு போனதே உமக்கு ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின்படி ஆழத்திலே வலை போட்ட பொழுது பேதுருவை படவு அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடிக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். வரிக்கான பணம் மீனின் வாயில் கிடைக்க பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். 70 சீஷர்களை 2 பேராக கிராமங்களுக்கு அனுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். 12 பேரை அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதில் பேதுரு, யாக்கோபு, யோவானை விசேஷப்படுத்தி உம்மோடு அழைத்து சென்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவராய் இருந்தும் உம்முடைய சீஷர்களின் பாதங்களை கழுவினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மல்குசின் காதை ஒட்ட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பேதுருவின் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு பிதாவிடம் வேண்டிக் கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு எங்களுக்காய் வேண்டிக் கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதல் முறையாக போஜனத்தை நீரே நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். போஜனத்தின் மூலம் இன்றும் எங்களை உம்முடைய பாடு மரணத்தை நினைவு கூறச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நேரத்தில் உமது அருகாமையில் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஒருவனுக்கு பாவத்தை மன்னித்து நித்திய ஜீவனை அளித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கும்படி பிதாவாகிய தேவனிடம் வேண்டிக் கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி சொட்டு இரத்தத்தையும் நீரையும் எங்களுக்காக சிந்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரித்து 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள உம் இரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசை ஜெயித்த உம் இரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவுடன் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சம்பாஷணை எம்மாவூர் சீஷர்களின் இருதயத்தை கொழுந்துவிட்டு எரிய செய்ததே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்த பின்பு 40 நாட்கள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்ற உம்முடைய வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்றீரே
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திற்கு எப்படி எழுந்தருளி போனீரோ அப்படியும் மறுபடியும் வரப்போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மேல் வீட்டு அறையில் காத்திருந்த 120 பேரையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பற்பல பாஷைகளினால் தேவனுடைய மகத்துவத்தை பேச வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் இன்று உம்முடைய ஆவியினால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 3 முறை மறுதலித்த பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 12 பேரில் ஒருவராகிய தோமாவை எங்கள் இந்திய தேசத்திற்கு அனுப்பி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சவுலை பவுலாக மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பவுலின் கைகளினாலே பரிசுத்த ஆவியானவர் அநேக நிருபங்களை எழுத வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் எங்கும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கின் நாட்களிலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு சகாயம் செய்வேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடே இருப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி நீ அழுது கொண்டிராய். அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
திகையாதே, நான் உன் தேவன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமாயிருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சம்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன்மேல் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றைக்கும் உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதலிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கேதுவான நினைவுகளே என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகின்ற கர்த்தர் சொல்லுகின்றார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை தமது பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவார், அவர்களை அழித்து போடுவாயாக என்று கட்டளையிடுவார் என்று வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்லுவாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி ஒரு சாபமும் இராது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் பனையைப் போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தன்னுடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் குணமாகின்றோம் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகின்றேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக உனக்கு ஸ்தோத்திரம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ அறியாததும் உனக்கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை பலவந்தரின் கைக்கு விடுவிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் படைக்கப் போகின்ற புதிய வானம் புதிய பூமிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வரப்போகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகின்றவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிலையங்கி தரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொன் குத்துவிளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருந்ததால் என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் புறப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்களும் அமர்ந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் பரலோகத்தில் புகழப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்திற்கு முன்பாக 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து உம்மை தொழுது கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கும் பளிங்கிற்கு ஒப்பான கண்ணாடி கடலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்திலிருந்து ஓடி வரும் அக்கினி நதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை எங்களுக்கு அருளி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து பரலோகத்திற்கு வந்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலைகளை ஏந்தி சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கின்ற பரிசுத்தவான்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கர்த்தர் பரிசுத்தவான்களுக்குள்ளே வாசமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் தாகமும் பசியும் இல்லை, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே வெயிலும் உஷ்ணமும் இல்லை, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு தம்முடையவர்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன்தாமே கண்ணீரை எல்லாம் துடைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல பரிசுத்தவான்களின் ஜெபங்களும் தூப வர்க்கமாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனுக்கு முன்பாக செலுத்தப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை,
மனுஷருடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை என்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம். புதிய எருசலேமுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வீட்டில் எங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்ற உம் வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய வானம் புதிய பூமியில் நீர் ஏற்படுத்தும் புதிய எருசலேமுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய எருசலேமின் 12 வாசல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீட்டுள்ளதொன்றும் புதிய எருசலேமில் பிரவேசிப்பதில்லையே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த நகரத்திலுள்ள ஜீவ விருட்சத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீயோன் மலையில் வீற்றிருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அன்னகர்களுக்காக பரலோகத்தில் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று கூறினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவனை உம்முடைய ஆலயத்தில் தூணாக்குபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகின்றவர்கள் மேல் உமது புதிய நாமத்தை எழுதுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகின்றவனுக்கு வெண்வஸ்திரம் தருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகின்றவனின் நாமத்தை உம் பிதாவின் முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அறிக்கையிடுவேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகின்றவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்கு கொடுப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கண்கள் யாவும் உம்மை காணப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.